2026 திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு ராஜபாளையத்தில்? திமுகவா மாற்று கட்சிக்காரங்க? திமுக வந்து குடும்ப அரசியல் பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு. சிஎம்மா டெப்யூட்டி சிஎம்? இப்போ 2 கண்ணு இருக்கு. 2 கண்ணில் நீங்கள் ஒரு கண்ணு பிடிக்குமா 2 கண்ணா? 2 கண்ணுமே எனக்கு. சம்பளம் 1,05,000 அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா? இந்த 1,05,000 என்ன பண்றீங்க? எப்படிலாம் செலவு பண்றீங்க? ஆனா ராஜபாளையம்ல எம்எல்ஏ சார் மேல ஒரு சில அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. இதுதான் திமுக, இதுதான் திராவிட மாடலா அப்படின்ற மாதிரி இருக்கு. கோதை ஈவெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது வையத்தலைமைகள் வித் ஆர்ஜே லோகேஷ். இந்த வையத்தலைமைகள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, பொது வாழ்க்கையிலையும் சரி, வெற்றி பெற்ற சாதனை மனிதர்களை தொடர்ந்து நம்ம பேட்டி எடுத்து நேர்காணல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறது ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எஸ் தங்கப்பாண்டியன் சார் அவர்களை தான். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கு? கோதை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சொல்லுங்கள் சார். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய அரசியல் பயணம்? அரசியல் பயணம் நல்லா போய்கிட்டு இருக்கு சார். நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இரண்டாவது முறையா ஒரு 10 ஆண்டுகளா வந்து ராஜபாளையம் சட்டமன்றத்தினுடைய எம்எல்ஏவா இருக்கிறீங்க. கண்டிப்பா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. மக்களுக்கு நம்ம பணிகள் செய்யாதவருடைய மகிழ்ச்சி நிச்சயமா தெரியும் சார். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 2011 வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் மீண்டும் மக்களுக்கு நல்லா பணி செய்யணுங்கிறதுக்காக தொடர்ந்து அதை பணி செய்து 2016 சட்டமன்ற போனாங்க. அப்போ ராஜபாளையத்துக்கு என்னென்ன தேவைங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ராஜபாளையத்தில் ரயில்வே மேம்பாலம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சிங்க. ரயில்வே கேட்டு போட்டாச்சுன்னா இங்கிட்டிருந்து அங்கிட்டும் போக முடியாது, அங்கிட்டிருந்து இங்கிட்டும் போக முடியாது, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக முடியாத சூழ்நிலாம் உருவாச்சு. கண்டிப்பாக. அப்போ இதை எப்படியாவது பண்ணி ஆகணுங்கிறதுக்காக தொடர்ந்து முயற்சி எடுத்து அந்த பாலத்துக்கு பல கேஸு போட்டாலுமே அதுலேயும் வெற்றி பெற்று அந்த பாலத்தில் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி விட்டோம் சார். ஏன் அந்த பாலம் வந்து கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி கேஸ்லாம் போட்டாங்க? அதுக்குள்ளெல்லாம் உள்ளே போக விரும்பலை. நமக்கு தேவை மக்கள் நல்லா இருக்கணும். அந்த ஏரியாவுக்கு கண்டிப்பாக அது பாலம் தேவை. அந்த அடிப்படையில் நம்ம அந்த பணியில் செய்யணும். ரயில்வே மேம்பாலம்னா இப்போ ரயில்வே துறையிலையும் நம்ம வந்து அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் நம்ம பெர்மிஷன் வாங்கணும். அது நம்ம தான் போய் அங்கே வாங்கணும். எக்மோரில் இருக்குது அந்த ஆஃபீஸு. உடனே போய் அதை அவங்க உடனே கொடுத்துட்டாங்க. அதில் ஒன்றும் இஷ்யூ இல்லை. சரி, 2வது லேண்டு அக்யூஸ் எடுக்கும்போது கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு. அப்போ அந்த வீட்டுக்காரங்கிட்ட நானே நேரில் சென்று தினந்தோறும் அந்த பணிகளை வந்து மேற்கொண்டேன். டெய்லி அங்கே ஊரில் இருக்க அன்னைக்கு, சென்னை போன தவிர மிச்ச நேரம் ஊரில் இருக்க அன்னைக்கு அந்த ஏரியாவில் போய் உட்காந்து ஒரு சேரை போட்டு உட்காந்து என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை தாழ்ந்து அந்த ஒப்பந்தக்காரரும் என்னை விட மாட்டார். நீங்கள் வந்தால் தான் சார் முடியும், தாசிலார் யார் சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு டெய்லி அந்த ஏரியாவில் போய் பக்கத்து வீட்டுக்காரங்க நீங்கள் கொடுங்க, எங்களுக்காக கொடுங்க, பப்ளிக்காக கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அது இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக கொண்டு வந்தோம். அது யார் கேட்டாலுமே சொல்லுவாங்க, எம்எல்ஏ தான் இதை கொண்டு வந்தாருங்கிறது 100% மக்களுக்கு. ராஜபாளையம் அப்படின்னு கேள்விப்பட்டாலே பொதுவான மக்களுக்கு என்ன தெரியும்னா, நாய் தான் ராஜபாளையத்தில் ஃபேமஸ்ஸு. ராஜபாளையம் பிரீடு வந்து உலகம் ஃபுல்லாக ராஜபாளையம் நாய்னால எல்லா இடத்துலையும் தெரியும், நிச்சயமாக தெரியும். ஸோ அதை தவிர்த்து ராஜபாளையம் அப்படின்ற ஊர் எதற்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஊர்? இதனுடைய சிறப்புகள் நீங்கள் தொகுதி எம்எல்ஏவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ராஜபாளையத்தில் வந்து மில்லு தொழில் அதிகம். இங்கே மில் வந்து அதிகம் இருக்குது. அதுக்கப்புறம் கிராமங்களில் ஃபுல்லாக ரெடிமேட்ஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த பகுதியில் உள்ள ஒரு 50,000 பேருக்கு கார்மெண்ட்ஸில் வேலை. தலவாயப்புறம் அந்த ஏரியாவில் ஃபுல்லாக நைட்டி, இந்த மாதிரி இன்ஸ்கர்ட்டு தயாரிக்கும் நிறுவனங்களால ஒரு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா வரைக்கும் சப்ளை பண்ணுற அளவுக்கு. ஆனால் நான் இப்போ வர வழியில் கூட பார்த்தேன், நிறைய இடங்கள் வந்து இந்த ஃபேக்ட்ரி, சின்ன ஃபேக்ட்ரிஸ் நிறைய வச்சுருக்காங்க. எல்லாமே மிஷின் போட்டு தச்சு கொடுக்குறாங்க. அதனால கிராமங்களில் இங்கே வேலை வந்து இல்லாமல் இருக்காது, எல்லாத்துக்கும் ஃபுல்லாக வேலை இருக்கும். எல்லாம் தொழிலதிபரும் அதிகமாக இருக்கிறாங்க போல ராஜபாளையத்தில். ஆமாம், இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட்லேயே நல்லா எல்லாருமே நல்லா. இப்போ தொடர்ந்து 10 ஆண்டுகள் எம்எல்ஏவாக இருந்துட்டீங்க. அடுத்து 2026 எலெக்ஷன் வரப்போகுது. கண்டிப்பாக 2026 திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது ராஜபாளையத்தில்? அது என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ராஜபாளையத்தில் வந்து 90,000 ரேஷன் கார்டு இருக்குது. கிட்டத்தட்ட 68,000 மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம். ஓஏபி வந்து ஒரு 11,000 பேர் கொடுக்குறோம்.
பரவாயில்ல, சூப்பர். கிட்டத்தட்ட அதே 80,000 வீடுக்கு போய் ரீச் ஆயிடுது. அதே மாதிரி கட்டணம் இல்லாத பேருந்து கிட்டத்தட்ட 37 கட்டணம் இல்லாத பேருந்து ராஜபாளையத்தில் இயங்குகிறோம். அதில் 45,000 டு 47,000 பேர் டெய்லி பயணம் செய்கிறாங்க. அது பெரிய அச்சீவ்மெண்ட். கிராமத்துலேருந்து ராஜபாளையத்துக்கு வேலைக்கு வர்றது, ராஜபாளையத்துலேருந்து கிராமத்துக்கு வேலைக்கு வர்றது, அது வந்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு மாதம் அவங்களுக்கு ஒரு 1000 மிச்சம் வந்துடுது. தலைவர் 1000 கொடுத்துட்றாரு. புதுமை பெண் திட்டம், நான் முதல்வர் திட்டம், இதெல்லாம் பார்க்கும்போது காலை பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்புனா கூட சாப்பாடு ஸ்கூலில் கொடுத்துற அளவுக்கு அரசு பள்ளி கொடுத்தாங்க. அரசு உதயபுர பள்ளிக்கே இப்போ இன்றைக்கி காலை உணவு திட்டம் கிட்டத்தட்ட இங்கே மட்டுமே ஒரு 25,000 பிள்ளை 30,000 பிள்ளைங்க சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி பண்ணி கொடுத்துருக்குறோம். மகிழ்ச்சி. அப்போ வந்து நம்ம வந்து தொகுதிக்கு எதுவும் பண்ணாமலேயே நம்மளுடைய தமிழக அரசு பண்றதுலயே வந்து ஒரு இமேஜ் முதலமைச்சருக்கு ஒரு நல்ல இமேஜ் கொண்டு போயிட்டாங்க. அவங்க செய்த தட்டம் ஸ்டாலின் ஐயா, ஸ்டாலின் 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 அந்த அளவுக்கு ஒரு இமேஜ் வந்து ஸ்டாலின் பிராண்ட் அப்படின்ற பிராண்ட் அவருக்கு வேல்யூ. 2026 கண்டிப்பா நிச்சயமா ஸ்டாலினுக்காக ஓட்டு போடுவாங்க. நான் சொல்லல, உங்க ராஜபாளையம் எம்எல்ஏ எஸ் தங்கபாண்டியன் சொல்றாரு 2026ல திமுக தான் ஜெயிக்கும். நிச்சயமா. சரி, இங்க ராஜபாளையத்து திமுக எம்எல்ஏ வந்து எஸ் தங்கபாண்டியன் ஆயிடுறாரு. அதே மாதிரி சிஎம்மும் திமுகவே வந்துரும். 2026 மாண்பு முதலமைச்சர் அவங்க பரிந்துரை செஞ்சு எங்கள் மாவட்ட செயலாளர்கள் 2 மாவட்ட செயலாளர்களும் பரிந்துரை செஞ்சு அவங்க சொல்ற வேட்பாளர் நிச்சயமா செய்வோம். பரிந்துரை செய்யற வேட்பாளர் இந்த மாதிரி மனசு யாருக்கு வரும்? நான் தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லாம மாவட்ட செயலாளர் பொறுப்பு அவங்க யாரு வந்து மண்டல பொறுப்பாளர் இருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க, தலைமை என்ன முதல்வர் என்ன முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவுக்கு நாங்க இதுதான் திமுக, இதுதான் திராவிட மாடலா அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல எப்பவுமே தலைவர் என்ன சொல்றாங்களோ தலைவர் என்ன சொல்றாரு அதுக்கு கட்டுப்பட்டு. அதே மாதிரி எங்க மாவட்ட செயலாளர் 2 மாவட்ட செயலாளர். சரி, நீங்க இப்படி சொல்றதுனால ஒண்ணு கேக்குறேன், திமுக வந்து குடும்ப அரசியல் பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லாரும் சொல்றாங்களே, எதிர்கட்சியினர் சொல்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நீங்க சொல்றது குடும்பம்னா என்ன? நாங்களும் அதுல குடும்பத்தில் இருக்கிறோம், எங்கள் பிள்ளைங்களும் அந்த குடும்பத்தில் இருக்குது. இதுதான் திமுகங்கிறது கழக உடன்பிறப்புகளாக சேர்ந்ததான் ஒரு குடும்பம். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இன்றைக்கி எங்கள் சிஎம் எந்த அளவுக்கு ஓடுறாரோ, டெப்டி சிஎம் இன்றைக்கி ரிவ்யூ மீட்டிங் நடத்தினாலும் அவ்வளோ அற்புதமாக நடத்துகிறார். டெப்டி சிஎம் ரிவ்யூ மீட்டிங்லாம் ஆஃபீஸர்ஸ்லாம் அப்படியே பயப்படுவாங்க. நானே ஆச்சரியப்படுவேன். சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ மீட்டிங்கில் அவர் உட்காந்துருப்போம், ஒரு சின்ன வேலை கூட 954 கொஸ்டின் வந்திருக்கும். அப்போ டி எல்லாமே பேசுவாங்க, ஏஎஸ் ஸ்கோர் எல்லாம் பேசுவாங்க. சார் இந்த கொஸ்டினில் எப்படியும் அவர் கேட்பார் சார், இது உங்கள் தொகுதியில் இருக்கிறனால, உங்கள் ஏரியா இருக்கிறனால இது தாமதமாயிட்டு நீங்கள் தான் சார் பதில் சொன்னாங்க. 954 கொஸ்டினில் இதை ஒன்று மட்டும் கேட்ட போகிறாங்க, விடுங்க பார்த்துக்கலாமே. கரெக்டாக அதை கேட்பார். சார், அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கா? நீங்க மீட்டிங்ல உட்காந்து டெபுட்டி சிஎம் இத கேட்டாரு? பார்த்தேன், கேட்டுட்டாரு. என்ன கேட்டாரு? இந்த ஊருக்கு ஏன் செட்டியார்பட்டியில் வந்து இந்த தெருவில் வந்து 94 லட்ச ரூபாய்க்கு வேலை வந்து 6 மாசமா ஏன் அந்த பணிகள் நடக்கலன்னு கேட்டார். உடனே ஏஎஸ்கோர் ஏடி எந்திங்கன்ட்டாங்க. நானே ஆச்சரியப்பட்டேன், இவங்க கேட்க மாட்டேன், இதெல்லாம் எப்படிங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக கேட்டார். அப்போ நான் தான் டெப்டி சிஎம் சார், அது வந்து கிராவல் அடித்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் போட வேண்டிய ஏஎஸ்கோர் இது ஏஐ வந்து ரிலீஃபில் இருக்காங்க, ஆள் போடலைனோ, போட்டோடனே அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருந்தோன்னே சரி ஓகே அதை பார்த்துக்கணும் எம்எல்ஏ அப்படிம்பாரு. அவ்வளோ பர்ஃபெக்டாக அதை அதுக்கப்புறம் முடிச்சிட்டிங்க? நல்லா முடிச்சு, அந்த பணியெல்லாம் முடிச்சு. இப்போ இது என்னடா இது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுற மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்க்கும் டெபுட்டி சிஎம்க்கு பயந்து கரெக்டாக எல்லா வேலையும் முடிச்சு. ஆஃபீஸர் அவ்வளோ பயப்படுறாங்க. அவர் ரிவ்யூ மீட்டிங்கில் வந்து ஏதோ கேட்டோம் வச்செல்லாம் கேட்க மாட்டார், அதை கரெக்டாக எடுத்து கலெக்டர் நீங்கள் ரிப்போர்ட் போடுங்கன்றவர். இந்த பணிகள் முடிச்சிட்டா முடியாது, எனக்கு ரிப்போர்ட் அனுப்பிடுங்கன்றார் ஆஃபீஸுக்கு. அந்தளவுக்கு நல்ல ஞாபகத்தில் வரும். அதே மாதிரி இன்றைக்கி உள்ள இளைய தலைமுறைக்கு அவர் பேசுகிறது எல்லாமே பிடிக்குது. இதுக்கு முன்னாடி பேசுகிறத இப்போ பேசுகிறது, அவர் எங்கள் டெப்டி சிஎம் பேசுகிறது வந்து நல்ல ஒரு தலைவர் கலைஞர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி கமாண்ட் அடிச்சுட்டு அப்படியே போகும்போது மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி. எனக்கு என்னன்னா, டெப்டி சிஎம் சொல்லும் போது உங்க மூஞ்சில வந்து முக மலர்ச்சியா இருக்கு. இல்லை, அவர் பேசும்போது பாருங்க நமக்கே ஒரு சிரிப்பா, நல்லா ஒரு அறிவாற்றலோட அப்படி பேசுவார். ரொம்ப சந்தோஷம். யாருடைய மனசும் புண்படாம அதை வந்து ஒரு நீங்களே ஒரு தவறு பண்ணியிருந்தாலும் உங்க தவறை சுட்டி காட்டுறதுக்கு எப்படி பேசணுமோ அப்படி பேசுவார். ஏதாவது ஒரு விளையாட்டா நடந்த ஒரு சம்பவம் ஏதாவது இருக்கா? ரொம்ப ஒரு மாதிரி கலகலப்பா நடந்த சம்பவம் டெப்டி சிஎம் கிட்ட உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் இருக்கா?
இல்லை அசெம்பிளியில் பார்ப்போம், எதுனாலும் பேசுவாங்க. நல்லா பண்ணுங்க எம்எல்ஏ, நல்லா செய்யுங்க, நல்லா பண்ணுறீங்க. எல்லா இடத்துலையும் என்னை பாராட்டியிருக்காங்க. பட்டு சிஎம்மும் அதே மாதிரி 1 to 1 இருக்கட்டும், விருதுநகர் மாவட்டத்தில் எல்லா நிர்வாகிகள் கூடும்போது நல்லா பண்ணியிருக்கேன் எம்எல்ஏ, வாழ்த்துக்கள் சொல்லி எல்லோரும் முன்னாடியும் வாழ்த்து சொன்னாங்க. ஆனால் எந்த பணிகள் கொடுத்தாலுமே ஓகே கரெக்டாக பண்ணிடுவோம். சரி, இப்போது 26 தேர்தல் வரப்போகுது. இப்போது வந்து நிறைய கட்சிகள் புதுசாக வர ஆரம்பிச்சிருச்சு. புதுசாக வந்த கட்சிகளும் நிறைய மாநாடுன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றிலாம் உங்களுடைய கருத்து என்ன? புதுசாக ஹோட்டல் போடுற மாதிரி போடுறாங்க. எல்லா ஹோட்டலும் ருசியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் வச்சுருக்கிற இயக்கம் வந்து மக்களுக்கான இயக்கம். முதலமைச்சர் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு காக்கக்கூடிய நிலைமை அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் இருந்தால் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியும். அதில் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள் வந்து இன்றைக்கி இருக்க தேர்தல் 2026 தேர்தல் வந்து திமுகவா மாற்றுக் கட்சிக்காரங்களுக்காக போட்டி இல்லை. திமுக அங்கே வந்து தமிழ்நாடு காப்பாற்றக்கூடிய தமிழருக்கான போட்டி இது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது சாதாரண தேர்தல். நீங்கள் விட்டிங்கன்னா இன்றைக்கி அந்த வீட்டில் தீப்பிடிதேன்ட்டு நம்ம அசால்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தீ நம்ம வீட்டுக்கு வந்துடும். இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய தமிழருடைய உணர்வை தமிழ்நாட்டு மக்களுடைய காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் ஐயாட்ட தான் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து கட்சிக்காரங்களுமே இன்றைக்கி வந்து மாற்று கட்சிக்காரங்களே இருந்தாலுமே இன்றைக்கி முதல்வரை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. இப்போ திராவிட மாடல் 2.0 அப்படின்னு சொல்லி அடுத்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் திராவிட மாடல் அரசு அமைஞ்சா 2.0 அரசு அமையும். அது கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல்வர் சட்டமன்ற உரையிலே அந்த வார்த்தையை முதல் அறிவிச்சது சட்டமன்றத்தில் வச்சு தான் எங்கள் முதல்வர். அந்த 2.0 எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். இந்த சங்கர் படம் எந்திரன் மாதிரி அப்படி இருக்குமா, இல்லை வந்து வித்தியாசங்கள் என்ன இருக்கும், என்ன மக்கள் எதிர்பார்க்கலாம்? இயந்திரம் மாதிரி நல்லாயிருக்கும். மக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு இன்றைக்கி வளர்ச்சி கொண்டு போகணுமோ, இன்றைக்கி மத்திய அரசு ஜிஎஸ்டி இது எல்லாமே இந்த கல்வி உள்ள பணத்தை கொடுக்கறதில்ல, நிறையா 100 நாள் திட்டத்தில் பணத்தை கொடுக்கறதில்ல. எந்தெந்த அளவுக்கு பணத்தை நமக்கு நம்ம தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய பணத்தை பூரா அவங்க கொடுக்கலையாக இருந்தாலுமே முதலமைச்சர் அதுக்கு தமிழ்நாட்டுடையிலேருந்து நிதியை எடுத்து அதை கொடுத்து அந்த பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இத்தனை ஆண்டு நீங்கள் திமுகவில் இருந்திருக்கீங்க. எத்தனை ஆண்டு ஒரு தோராயமாக சொல்ல முடியுமா? எத்தனை வருஷம்? நான் ஒரு 22 வருஷமாக கவுன்சிலேருந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கிறேன். 22 வருஷம். ஸோ இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறீங்க. எப்போத்துலேருந்து உங்களுடைய அரசியல் பயணம் தொடங்குச்சு? 2005 அஞ்சில் வந்து உறுப்பினராக ஜாயின் ஆகுறீங்க? இருக்கேன், ஏற்கனவே உறுப்பினராக இருக்கிறேன். 2006 வந்து உள்ளாட்சியில் வந்து ஒரு கவுன்சிலர். அப்போ கவுன்சிலர் ஆகி அதுக்கப்புறம் வைஸ் சேர்மன் ஆகி வைஸ் சேர்மன் ஆகி அதுக்கப்புறம் 2011 எம்எல்ஏ கண்டென்ஸ் பண்ணேன். 2016 மீண்டும் எம்எல்ஏக்கு நின்று ஜெயித்தேன். ஓகே. 2021 எம்எல்ஏ ஜெயித்தேன். 2016 ஜெயிச்சிங்க, அப்புறம் 2021 ஜெயிச்சிட்டிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இத்தனை 20 ஆண்டு கால திமுக பயணம், இந்த 20 ஆண்டு கால திமுக பயணத்தில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, அது கலைஞருடனான நிகழ்வாக இருக்கலாம், இல்லை வந்து ஸ்டாலினுடனான நிகழ்வாக இருக்கலாம். அப்படி சொல்லணும்னா ஸ்டாலின் ஐயாவோட கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கொரோனா காலத்தில் வந்து நாங்கள்லாம் நிறையா பண்ணோம். டெய்லி 6000 பேருக்கு சாப்பாடு, மதிய உணவு வந்து கிராமங்களில் டவுனில் எல்லா வார்டுக்குமே வந்து டோர் டெலிவரி பண்ணோம். அந்தளவுக்கு கொரோனா காலம் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை 2020 அப்போ வந்து இதெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்களுக்கு என்ன தேவையோ கொடுக்கறது வைக்கிறது, அந்தளவுக்கு ஒரு காலகட்டத்தில் நாங்கள் நல்லா உதவி பண்ணோம். இதை தலைவர் டிவியில் பார்த்துட்டு அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவாங்க. எங்கள் தலைவர் வந்து உடனே பேசுவாங்க. அப்போ திடீர்னு எனக்கே ஒரு நாள் அந்த மாதிரி கொரோனா தொற்று பட்டதுனால டிவியில் கொரோனா வந்திருக்கு அவங்களுக்கு. ஆமாம், டிவியில் பெருசாக போட்டாங்க, இந்த மாதிரி எம்எல்ஏக்கு கொரோனா, ராஜபாளையம் எம்எல்ஏக்கு கொரோனா அப்படின்னோடனே அதில் வந்தவுடனே அப்புறம் அதுக்கப்புறம் தலைவரே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போயிருங்க அப்படின்னு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி தலைவரே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க மதுரையில் தனியார் மருத்துவமனையில். அப்போ அங்கே போய் கேட்கும்போது டெய்லி தலைவர் வந்து ஃபோன் பண்ணுவாங்க, அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்காரு. டெய்லி காலையில் வந்து எப்படி இருக்கீங்க, என்ன செய்றீங்க, உங்கள்கிட்ட நேரில் ஃபோனில் பேசிடுவாங்க. உங்கள்கிட்ட பேசுவார். ஆமாம், அதேமாதிரி சாயங்காலமும் தலைவர் பேசுவார், எப்படி இருக்கீங்க, தினந்தோறும் பேசுவார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஒரு சாதாரண ஒரு தொண்டை, நம்ம ஒரு மனிதன் வந்து இந்த கொரோனாங்கிற நோய் யாரை என்ன பண்ணுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு நேரத்தில் வந்து
என் தலைவர் வந்து எனக்கு உயிர் கொடுத்த மாதிரி அவர் பேசினார். ரொம்ப நீங்க எனக்கு ரொம்ப சொன்னீங்க இல்லையா அந்த பிடிச்சது. குடும்பம் தான் அப்படின்ற மாதிரி. எனக்கு இப்ப நம்ம வீட்ல இருக்க அம்மா அப்பா வந்து காலையில சாப்பிட்டியா, இல்ல உடம்பு எப்படி இருக்குன்ற கேக்குறாங்க. அன்னைக்குள்ள சூழ்நிலை யாரும் பக்கத்தில் கூட வர முடியாத சூழ்நிலை, அந்த கொடூரமான நோய். ஆனால் தலைவர் டெய்லி காலையிலையும் சாயங்காலம் எனக்கு ஊக்கப்படுத்தி அந்த அளவுக்கு என்னை மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த ஒரு இருந்தாரு. ஃபோன் கால்லே உங்களுக்கு எல்லாம் சரியா இருக்கும்னு ஆமா. நினைக்கிறேன். நம்ம தலைவர் பேசும்போது பெரிய ஒரு ஒரு உணர்ச்சி தானே. உணர்ச்சி தான். நமக்கு தலைவர் பக்கத்தில் இருக்காரு, இதுதான் குடும்பம். அதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எத்தனை நாள்ல திரும்பி வந்துட்டீங்க? ஒரு 6 நாள் இருந்தேன். ஒரு 6 நாள் தான் இருந்தீங்க. அவருக்கு அப்புறம் நல்லா இருந்தானுங்கன்னா அவருக்கு கரெக்டானதுக்கப்புறம் தான் தலைவர்கிட்ட அவங்க ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் தலைவர் என்ன சரி வீட்டுக்கு போங்கன்னு. இப்போ அழுதுகிட்டே தலைவர்கிட்ட பேசினேன். ஆ. தலைவர் 2வது தடவை உயிர் கொடுத்து நீங்கள் தான் தலைவரே அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவம் அது. அதெல்லாம் மறக்க முடியாது. ஆனால் இப்போவும் இல்லை, எப்பவும் இல்லை, எங்கள் தலைவர் நிரந்தரமாக இருப்பார். கண்டிப்பா. 2026 மட்டும் இல்லை, அவர் செய்கிற மக்களுடைய பணி அடிக்கடி அவர்கிட்ட நம்ம சட்டமன்றத்தில் பக்கத்துல இருந்து பார்க்குறோம். இன்றைக்கி அந்த அளவுக்கு ஒரு குரல் கொடுத்து இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய மக்கள் தன்மானத்தை காக்கணும் அப்படிங்கிற ஒரு தலைவர்கள் பாராட்டக்கூடிய விஷயம். இப்போ தலைவர் எப்போ வந்தாரு? ஸ்டாலின் சார் எப்போ வந்தார் இங்க ராஜபாளையத்துக்கு? போன வாரம் வந்தாங்க. போன வாரம் வந்தாரா? போன வாரம் வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தா நானும் பார்த்துருக்கலாம் போல. தென்காசியில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு 24, 25 வந்து இந்த வழியை தான், அந்த ராஜாபாளைய வழியை தான் போனாங்க. ஓகே. நாங்கள் கூட வரவேற்பு நல்லா கொடுத்து வச்சுருந்தோம். இப்படி ராஜபாளையத்தை பற்றி என்ன சொன்னார்? அவருக்கு எப்பவுமே பிடிக்கும் ராஜபாளையத்தை. இங்கே எலெக்ஷனுடைய இப்போ இது கூட ராஜபாளையத்தை வந்து தான் சிறப்புரையாட்டினாங்க. ஆ சரி. எப்பவுமே நாங்கள் அவர் வந்ததுக்கப்புறம் எங்களுடைய தலைவர் முதலமைச்சரானதுக்கப்புறம் 50 கோடி ரூபாயில் ஆஸ்பத்திரி கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே இங்கே ஆர்டிஓ ஆஃபீஸ் இருந்தது, கிருஷ்ணகோயிலுக்கு அங்கிட்டு கொண்டு போயிட்டாங்க. எங்கள் ஊர் மக்கள் வந்து 40 கிலோமீட்டர் தூரம் போகக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. அதே ஆர்டிஓ ஆஃபீஸ் லைசன்ஸ் எடுக்கணும்னா எது போனாலும் 40 கிலோமீட்டர் போகணும், கிருஷ்ணகோயிலுக்கு தான் போகணும். ஆனால் அதை எங்களோட முதலமைச்சர்கிட்ட சொல்லி 2023 அறிவித்து இன்றைக்கி ராஜபாளையத்துக்கு ஆர்டிஓஸ் கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க இங்கே லைசன்ஸ் எடுத்துக்கலாம், எல்லாமே போயிடலாம். புது வண்டி வாங்கினா இங்கே வந்து இங்கே கொடுத்து இங்கே லைசன்ஸ் எல்லாமே இங்கே கொண்டு வந்துட்டோம். அரசு மருத்துவமனை சொல்லியிருந்தீங்க 50 கோடி செலவில். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அரசு மருத்துவமனை? அரசு மருத்துவமனை வந்து நான் வந்ததுக்கப்புறம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்குறேன். நிறைய எம்எல்ஏ ஃபண்டாக இருந்தாலும் சரி, நிறைய ஆஃபீஸர்ஸை பார்த்து, எதிர்கட்சியில் இருக்கும்போது பார்த்தாலும் ஆளுங்கட்சி இருக்கும்போது நிறையா கொண்டு வந்து இன்றைக்கி டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு மாதம் 400 குழந்தை இன்றைக்கி பிரசவம் 350 குழந்தை பிறகு. ஏன்னா இது வந்து ராஜபாளையம் வந்து மெங்கல் எல்லா தொகுதிக்கும், சிலுவத்தூர் தொகுதி பக்கத்தில் வரும், சாத்தூர் தொகுதி ராஜபாளையம் யூனியன் சாத்தூர் தொகுதி இருக்கும். அதனால் சங்கரகோயில் பக்கத்தில் வந்துடும், பாசனூர் சிவீரியத்தானா வாசனூர் கிராமங்கள் ராஜபாளையம். அதனால் அதை மையமாக கொண்டு தான் எனக்கு இந்த எப்படியாவது இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு வரணும் என் ஆசை. ஏன்னா இங்கே ஒரு ஐயப்பன் கோயில் போனாலும் இதுதான் ரூட்டு, என்ஹெச் 74. அப்பாட்டு குற்றாலம் போனாலும் இப்படி தான் போகணும். ஆனால் இங்கேருந்து நம்ம ஒரு அடிபட்டு ஆஸ்பத்திரி போனால் கூட பாளையங்கோட்டை இல்லை மதுரை தான் போகணும். அந்த ஒரு விபத்துக்கான ஒரு இது நம்மகிட்ட இல்லாமல் இருந்துச்சு. என்னுடைய ஆசை வந்து அது ஒன்று தான். உடனே முதலமைச்சர்கிட்ட நான் தொடர்ந்து மாவட்ட தலைமருமத்தை அறிவிக்கப்பட்டு இன்றைக்கி அந்த பணிகள் முடிஞ்சு இன்னும் சில நாள்களில் அது திறக்க இருக்காங்க. அதுக்குள்ளே கருவி எல்லாமே வந்து இறங்கிருச்சு. மகிழ்ச்சி. அப்போ அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான். இனிமேல் யாரும் பாளையங்கோட்டைக்கோ மதுரைக்கோ ரிக்கவரி பண்ண அளவுக்கு இந்த ஸ்பெஷலிஸ்ட்டை இங்கே கொண்டு வந்துட்டோம். அது முதலமைச்சர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பட் 4 வழிச்சாலையும் நாங்கள் ஓரளவு முடிச்சு கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி இணைப்புச் சாலை ஒன்று போடுறோம். சத்தி கண்ணுமரத்துலேருந்து ஒரு இணைப்புச் சாலை போடுறோம். அந்த மாதிரி இணைப்புச் சாலை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ராஜபாளையத்தில் நெரிசலே இல்லாத அளவுக்கு இந்த பணிகளை செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி தோம்பட்டு நாய்களில் தெப்பத் திருவிழா 30 வருஷமாக ஓடாத கூட அதுக்கு தெப்பத் திருவிழாவுக்கு ஒரு 6 கோடி ரூபா வாங்கிட்டு வந்து முதலமைச்சர் வாங்கிட்டு வந்து அதையும் தெப்பத் திருவிழா ஓட விட்டுட்டோம். 30 ஆண்டுகள் கழிச்சு ஒரு கிராமத்தில் தோம்பட்ட நாய் 30 ஆண்டுகள் அது வந்து செய்யப்படும். அதை அப்படியே விட்டுட்டாங்க. யாரும் எடுத்து செய்யலை. நிறைய அதே மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இப்போ அரசாங்கமே தலையிட்டு அதை வந்து 6 கோடி செலவு பண்ணிருக்கோம். அது புரிச்சிச்செல்லாம் இருக்குது. அது புலனாய்வுத்துறை, அந்த புவியியல் துறை, இதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இந்த பணிகளை நாங்கள் செஞ்சு ஸ்கீமில் வாங்கிட்டு வந்து அந்த பணிகள்லாம் முடித்து இன்றைக்கி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வாட்டர் சப்ளை வந்து தாமிரபரணி குடிநீர் இருக்கணும். இப்போ பழைய பேருந்து புதிய பேருந்து விலையாக்குனது, அதே மாதிரி யூஜிடி பாதாள சாக்கடை திட்டம், அதே மாதிரி கிராமங்களில் பூராமே செட்டியார்பட்டி பேரூராட்சி இருக்கட்டும், சேத்தூர் பேரூராட்சி இருக்கட்டும்,
கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வாட்டர் சப்ளை வாங்கிட்டு வந்து இந்த பணியெல்லாம் இப்போ முடிகிற நிலைமையில் இருக்குது. ஜனவரிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்துக்குமே டெய்லி தண்ணி சப்ளை கொடுக்கலாம் ராஜபாளையத்தில். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கிராமங்கள்லாம் ஃபுல்லாக. சரி, இப்போ தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் வந்து படிவத்தை சொல்லியிருக்காங்க. இதை பூர்த்தி பண்ணாதான் வந்து இந்த டூப்ளிகேட்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும் வாக்காளர் பட்டியலில் இருந்து சரிவர வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எஸ்ஐஆர் படிவத்தை உடனே வந்து டிசம்பருக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பணிகளை எங்களுடைய முதலமைச்சரும் எங்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் வலியுறுத்தி நம்முடைய ஓட்டு நம்முடைய உரிமையை விட்டுறக்கூடாதனால நாங்களும் இந்த பணியில் ஈடுபட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது இப்போ செய்யணுன்ற அவசியம் இல்லை. சட்டமன்ற எலெக்ஷனுக்கு முடிஞ்சு அவங்க அதை கொண்டு வந்திருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இப்போயே கொண்டு வந்து வரும்போது அந்த எல்லாருக்குமே அது பணி அதை நிரப்புறதில்ல, சில கஷ்டங்கள் இருக்குது. அது ஒரு மாத கால அவகாசம் இருக்கக்கூடாது. அது ஒரு மாத காலத்தில் அதுக்குள்ளே பண்ண முடியுமாங்கிறது கஷ்டம். இதெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து வேணும்னு செய்கிற மாதிரி செய்கிறாங்க. அது இருக்கக்கூடாது. இதை வந்து கோர்ட்டு தலையிட்டு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக மைண்டில் பண்ணலாம். ஓகே, ஏன்னா மக்களும் வந்து சீக்கிரமாக பண்ணணும். இன்னும் வந்து ஒரு சில பேருக்கு வந்து கிராமங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னும் தெரியல. நாங்களும் ஓரளவு எழுதி கொடுக்குறோம். அந்தளவுக்கு பணிகள்லாம் நாங்கள் செய்கிறோம். இருந்தாலும் அவ்வளவு ஸ்பீட் பண்ண முடியல. இன்னும் நெருக்கோட்டு 4 இன்னும் 10 நாள் ஆச்சுன்னா இதோட நெருக்கோட்டு ஆகிற அளவுக்கு இருக்கும். ஆனால் சிஎம்ஏ சொல்லியிருக்காரு, இது நம்ம வாக்காளர்களுடைய உரிமை, இதை நம்ம கண்டிப்பாக விட்டு கொடுக்கக்கூடாது. ஆமாம், விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பணிகளை நாங்கள் தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கோம். எம்எல்ஏவா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வருது சார்? எங்களுக்கு முத 50,000 இருந்தது, இப்போ 1,05,000 ரூபா வருது. அவ்வளோதானா? ஆமாம். வெளியிலலாம் நிறைய பேசிக்கிறாங்க. இல்லை, ஆக்சுவலாக வந்து சம்பளம் வந்து கம்மியாக இருந்தாலும் படிக்கடியெல்லாம் போட்டு 1,05,000 ரூபா வரும். ஓகே. நான் எப்போவுமே சம்பளம் வந்து ஏதாவது ஒரு சரி, அது எங்களுக்கு தெரியல. அந்த படி ஸ்பிளிட்டப்லாம் என்னென்ன வரும்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் நம்ம சொல்லிடலாம். இல்லை, அது பயணப்படின்னு இருக்கும். பயணப்படி அலவன்ஸ், போயிட்டு வர சட்டமன்றத்துக்கு கூட ஒரு நாள் அட்டன் பண்ணால் 500 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி படியெல்லாம் சேரும்போது 1,05,000. நீங்களும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் மாதிரி தான். கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான், அதில் சந்தேகம் இல்லையா. மக்கள் பிரதிநிதி, அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்க விட மக்கள் பிரதிநிதிங்கும் போது எந்த ஒரு ஆஃபீஸராக இருந்தாலுமே ஒரு மக்களுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை வந்து மக்களுக்கு கொடுக்குற மாதிரி. சரி, இப்போ நீங்கள் வந்து சட்டமன்றத்துக்கு வந்து இன்றைக்கி போகலை, லீவ் லெட்டர் ஏதாவது நீங்கள் தரணுமா? ஆப்சண்ட் ஆகுறீங்க, இன்றைக்கி வர முடியலன்னா யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவீங்க? எங்கள் கொரோனாட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே. இல்லை சிஎம்பிஏட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம். இன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. அது முன்னாடியே வர முடியல அப்போ அன்றைக்கான 500 ரூபாய் உங்களுக்கு கட் ஆயிருமா? ஆட்டோமேட்டிக்காக அதில் வருகை பேரில் கையெழுத்து இருக்காது. அதனால சரி, இப்போ சட்டமன்றத்தில் போகிறாங்க, நாங்கள் மேக்ஸிமம் போயிடுவோம், போகாமல் இருக்க மாட்டோம். ரொம்ப உடம்பு ஏதாவது சரியில்லை எதாக இருந்தாலுமே அட்டன் போயிடுவோம். இங்கே இருந்தால் கேட்பாங்கல்ல, சட்டமன்றம் கொடுக்குறது இவருக்கு இங்கே இருக்கான்னு கேட்பாங்கல்ல, என்ன போயிடுவோம் நாங்கள். ஆப்சண்ட் 100% இருக்காது. ஏன்னா மக்கள் வந்து உங்களை வந்து பிரதிநிதியாக அனுப்பியிருக்காங்க. ஆமாம், இங்கே நம்மளை இப்போ அங்கே சட்டமன்றம் கூப்பிட்டு இங்கே பார்த்தாங்கன்னா அவங்க மைண்டு என்ன ஆகும், எம்எல்ஏ இங்கே இருக்காரு, அங்கே டிவியில் வரலையா அங்கே பார்ப்பாங்கல்ல, டிவியில் இருக்காரா, லைவ் டெலிகாஸ்ட் வருது இல்லை சார். அதனால் சட்டமன்றம் கூட எந்த ஒரு வேலை இருந்தாலும் அந்த அட்டன் பண்ணிடுவோம். சரி சார், சட்டமன்றத்தில் காலையில் எத்தனை மணிக்கு உள்ளே போகணும்? 9:30 மணிக்கு. வெளியே வர்றது அது 4 மணியாகவும் 3 மணியாகவும் அது அந்த விவாதத்தை பொறுத்து இருக்குது. ஏன் இதெல்லாம் நான் கேட்குறேன்னா டிவியில் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எம்எல்ஏ சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கினா விவாதத்தை பொறுத்து இருக்குது. ஓகே. சிலப்போ வெளியே எதிர்கட்சிக்காரங்க வெளிநடப்பு பண்ணிட்டாங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். சிலப்போ வெளிநடப்பு செய்யலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நடக்குமே, அவங்க 2 பேர் பேசுறதில்ல, அந்த மாதிரி அப்படி போய்கிட்டு இருக்கும். இப்போ லஞ்செல்லாம் அங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க? இவங்க கொடுப்பாங்க. சார், உங்கள் சம்பளம் 1,05,000 அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, இந்த 1,05,000 என்ன பண்ணுறீங்க, எப்படிலாம் செலவு பண்ணுறீங்க? இல்லை சார், இதை நம்ம ஆரம்பத்துலேருந்தே இதை வந்து இல்லாதவங்களுக்கு, அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு, ஹாஸ்பிட்டலு, கல்வி நிறைய பேர் படிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. மாதம் வருஷத்துக்கு நிறைய பேர் அந்த கல்வி தொகை கேட்பாங்க. அதாவது ஹாஸ்டல் ஃபீஸு ஒரு 20,000, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு 10,000, 15,000, இந்த மாதிரி அப்ளிகேஷன் எங்களுக்கு ஒரு 50 அப்ளிகேஷன் வரும். வந்திருக்க அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்க தேவை சிலர் 50 இருந்தாலும் 25 எங்களால் முடிஞ்ச இதை கவர் பண்ணி வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு 50 பேர்த்துக்கு கொடுத்துருவோம் சார். அதே மாதிரி இன்னொன்று என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் நாங்கள் டாக்டருக்கு படிக்க வச்சுக்கிறோம். சூப்பர், மகிழ்ச்சி. எங்கே படிக்க வச்சுருக்கீங்க? சேத்தூரில் ஒரு பையன், அப்புறம் புத்தூர் ஒன்று, அப்புறம் ராஜபாளையத்தில் கேடிஎம் இது ஸ்கூலில் இந்த வருடம் ஃபஸ்ட் எடுத்த பையனுக்கு அவனுக்கு 5 வருஷம் படிப்பு செலவு நான் தான் எழுந்திருக்கேன். மகிழ்ச்சி. அதே மாதிரி சேத்தூரில் சிவபாண்டிய ஸ்கூலில் படித்த பையனுக்கு
3 வருஷமாக அவனுக்கு டாக்டருக்கு நாங்கள் தான் 1 மாத சம்பளத்தை கொடுத்து ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் 3 வருஷமாக தொடர்ந்து அவனை படிக்க வச்சுட்ருக்கோம். படிக்க வச்சுட்ருக்கீங்க. ஆமாம். அதே மாதிரி அந்த ஆடைகள் எடுத்து தந்துட்டு இருக்கீங்களா தீபாவளிக்கு? அந்த மாதிரி அது எப்போயுமே அந்த பிள்ளைங்க மேலே பாசமாக இருப்பேன் நான். அந்த பிள்ளைங்க முத இப்படி எடுத்து கொடுக்கும்போது பார்க்கும்போது எங்களுக்கு அந்த ஆடையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ஒரு தலைவர் பிறந்தநாளுக்கா உள்ளே சாப்பாடு கொடுக்கும் போகும்போது அந்த பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சரி, இப்படியும் நம்ம தொகுதியில் கஷ்டப்படுறவங்க இருக்காங்களா அப்படின்ட்டு எனக்குள்ளே அது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு தீபாவளிக்கு வந்து நாம் போய் எடுத்து கொடுக்கறத விட உங்களை கூட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு பிடித்தமான ஆடையை நீங்களே போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு நானே கூட்டு வந்து நீங்களே எடுத்துக்கோங்க. அவங்களே செலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ ட்ரெஸ் இருக்கோ அவங்க சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டினது கூட காஸ்ட்லியானது கூட எடுத்துருவாங்க. ரைட், எடுக்கணும், அவங்க சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்ட்டு அவங்க அதை செலக்ட் பண்ணி அது ஒருக்கா கொடுத்ததுலேருந்து தலைவர் கூட எனக்கு அப்போ வந்து எதிர்க்கட்சி எம்எல்ஏமாக இருக்க கூட தலைவர் தீபாவளி அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க. அந்த டிவியில் எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல எம்எல்ஏ நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தலைவர் என்னை வாழ்த்து சொன்னாங்க. அதுலேருந்து வருஷம் வந்து அந்த வேலையை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. தீபாவளி அன்றைக்கி அவங்க கூட போய் வெடி வாங்கிட்டு கூட அவங்க கூட ஒரு ½ அன் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடுறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த நம்பிக்கை வருது இல்லையா மக்கள்கிட்ட, இவர் கொடுப்பாருன்ற போது அப்போ கண்டிப்பாக நம்ம அதை தொடர்ந்து பண்ணி. நிச்சயமாக அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நம்ம வந்து எனக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருந்தாலும் நம்ம வந்து இந்த பதவின்னு நினைக்கிற இந்த பொறுப்புக்கு வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரணுமோ. இன்றைக்கி ராஜபாளையத்தில் எத்தனை பேரோ இருந்திருக்கலாம், எத்தனை பேரோ போயிருக்கலாம். ஆனால் நம்ம செஞ்சுருக்கோங்கிற சாதனை வந்து மக்கள் பேசுவாங்க. கண்டிப்பாக. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், மேம்பாலமாக இருக்கட்டும், இணைப்பு சாலையாக இருக்கட்டும், நிறைய ஆடியோ ஆஃபீஸாக இருக்கட்டும், நிறைய இந்த மாதிரி ஸ்கீம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதனால் மக்கள் எங்கள் மேலே நல்ல நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. அவர் இந்த அளவுக்கு காரணம் கேட்டிங்கன்னா எல்லாருடைய நம்ம தொகுதியில் வந்து எல்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் ராஜபாளையம் மக்கள் வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு பண்பாக இன்றைக்கி வரைக்கும் அவங்களுடைய ஊக்கம்தான் என்னை இந்த அளவுக்கு வேலை செய்ய சொல்லியிருக்கு. எல்லாம் மகிழ்ச்சி சார். ஆனால் ராஜபாளையமில் எம்எல்ஏ சார் மேலே ஒரு சில அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க, எதிர்கட்சியினரும் சரி, இல்லை சில மக்களும் சரி. இதையெல்லாம் என்ன அலிகேஷன் வைக்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம மேலே அலிகேஷன் வைக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. எங்களுடைய பணிகளை என்ன செய்யணுமோ அதை இப்போ வரைக்கும் செஞ்சுட்ருக்கோம். நாங்கள் வந்து அது மாற்று கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நாங்கள் பார்க்குறது இல்லை. அவங்க என்ன ஒரு ஆஸ்பத்திரிக்கு திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க, ஆஸ்பத்திரிக்கு செய்யுங்கம்பாங்க, இல்லை ஒரு காவல் நிலையத்துக்கு ஐயா அந்த மாதிரி சொல்லுவாங்க, சொல்லுவோம், அவ்வளோதான். அதுக்காக இங்கே அலிகேஷன் வைக்கிற அளவுக்கு இங்கே எந்த ஒரு சம்பவம் நடக்கலை. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. யாருனாலும் எப்போனாலும் எங்கேனாலும் கூப்பிட்டா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கேன். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. மடியில் கணந்ததுன்னு மனசில் பயம் இருக்கும். அதனால் என்னை பற்றி ராஜபாளையம் மக்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கனுக்குள்ளனாலும் பார்க்கலாம், எனக்குள்ள எம்எல்ஏ போகிறா இந்த போகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவு தான் இன்றைக்கி வரைக்கும் ஒரு பாசமாக பழம்பி. சரி, இப்போ ராஜபாளையத்தில் இருக்க ஒரு அடித்தட்டு மக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க, எம்எல்ஏ சார் எஸ் தங்கப்பாண்டியனை பார்க்கணும் அப்படின்னா எப்போ வந்து பார்க்கலாம்? எப்போனாலும் பார்க்கலாம், எனி டைம் பார்க்கலாம். சுவிட்ச் ஆஃப் வைக்க மாட்டேன். நைட்டு படுக்கும்போது மட்டும் ஒரு 11 மணிக்கு மேலே மட்டும் போனோம் இல்லையா, மற்ற நேரம் என்னன்னாலும் காலையில் வருவாங்க, மத்தியானம் வருவாங்க, எங்கே இருக்கனாலும் பார்த்துருவாங்க. எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கா இல்லை எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு வருவாங்க. ஈவினிங் நேரத்தில் இருப்பேன், எங்கள் கட்சி அலுவலகத்தில் இருப்பேன், எங்கேனாலும் நான் ரவுண்ட்ஸில் இருப்பேன். என்கிட்ட எல்லாருமே பேசுவாங்க. இன்னும் டே எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வேணும், இல்லை ஒரு எதுனாலும் உடனே பேசுவோம். உடனே அதை அட்டன் பண்ணி இந்த ஒரு சாக்கடை அடைச்சிருக்கு, இந்த இடத்துல தண்ணி கட்டி கிடக்கு அப்படின்னு போனால் இந்த ஃபோன்லேருந்து அப்படியே கான்ஃபரன்ஸில் போட்டு உடனே இப்படிலாம் முடிச்சு கொடுப்பேன். அவங்க எதுக்கு எம்எல்ஏ எதுக்கு தராங்க? ஏதாவது முடியாத பிரச்சனை தானே எம்எல்ஏ வருவாங்க. அதனால் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சிடும். ராஜபாளையம் மக்களை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் நல்லா இருக்குங்கிறவங்களே அவங்க நல்லா இருக்குன்னு ஆசைப்படுவேன் எப்போயுமே. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் அவங்க என்னை ஆதரித்து எவ்வளவோ ஒரு கஷ்டத்தில் எம்எல்ஏ நல்லா பண்ணணும், அவருக்காக அந்தளவுக்கு எல்லா சமுதாயமும் என்னை நல்லா பார்த்துக்கிடுவாங்க. எந்த ஒரு நிகழ்ச்சினாலும், ஒரு கல்யாணம் நடந்தாலும் சடங்குனாலும் எம்எல்ஏக்கு வைக்கணும், எம்எல்ஏ வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்தளவுக்கு ஒரு பாசத்தோடு இருப்பாங்க. அதெல்லாம் எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. இந்த ராஜபாளையம் மண்ணுக்கு
இது ரொம்ப நாள் கனவு எனக்கு, இதை நான் செஞ்சே ஆகணும், இது ரொம்ப லாங் டேர்ம் கோலாக இருக்குது எனக்கு அப்படின்னு ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? அடுத்த தேர்தல் ஜெயிச்சோம்னா இதை கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும். நிச்சயமாக இங்கே திமுக ஜெயிக்கும். முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டிப்பாக வருவார். அதில் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். கண்டிப்பாக வரும்போது இங்கே காலேஜ் கொண்டு வரணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது தலைவர்கிட்ட நான் பல முறை சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பண்ணித்தான் இருக்காங்க. கலைக்கல்லூரியா? கலைக்கல்லூரி அறிவியல் கலைக்கல்லூரி ஒன்று, அது ஒன்று கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி ஐநாவல் பாலம் வந்து ப்ராசஸில் இருக்குது. அது வந்து ரொம்ப நாள் கோரிக்கை இருக்குது. அந்த ரெண்டும் முடிச்சாச்சுன்னா ராஜபாளையத்துக்கு எந்த ஒரு குறை இருக்காது. இப்போயே ஓரளவு நிறையா பண்ணிட்டோம். 4 வழிச்சாலையெல்லாம் ஓரளவு கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி அந்த சங்கரமுக்குலேருந்து ரோடை விரித்து அதுவும் 4 வழிச்சாலை ஆக்குறோம். அதெல்லாம் இப்போ ப்ராசஸ் அது ஓடிக்கிட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதனால் ஓரளவு கம்ஃபர்ட்ஃபுல்லாக வேலை முடிஞ்சிருக்கு. சரி, இப்போ நீங்கள் திமுகவில் இருக்கீங்க, நீங்கள் கோவிலுக்கு போவீங்களா? எல்லா மதமும் சம்மதம். எல்லா கோயிலுக்கும் போவேன். கிறிஸ்டின் கோயிலாம் போவேன், இங்கே முஸ்லீம் பண்ணா அங்கே கோயில் போவேன், இந்துன்னா நான் கோயில் போவேன். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. எல்லாமே எம்மதமும் சம்மதம். எம்மதம் சம்மதம். ஆனால் கோவில்களுக்கும் போவீங்க, எல்லா மதமும் ஏற்பீங்க. ஆனால் திராவிடர் கோயில் போவோம். அது திராவிடர்களை வந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுலாம் சொல்லல, அவங்கவுங்க இஷ்டப்பட்டவங்க போவாங்க. அதில் ஒன்றும். அண்ணா, கலைஞர், நம்ம சிஎம் ஸ்டாலின் சார், இவங்க 3 பேரில் உங்களுக்கு நம்பர் 1, 2, 3 அப்படின்னு வரிசைப்படுத்தினா யாரை வரிசைப்படுத்து? அன்றைய இருந்த காலகட்டத்தில் வந்து அண்ணா வந்து தமிழுக்கு ஒரு தமிழை காப்பாற்றக்கூடிய ஒரு பக்கத்தில் அன்றைக்குள்ள சூழ்நிலை அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் கலைஞர் வந்த ஜென்ரேஷனில் வந்து அவர் அன்னைக்கு காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை வந்து அன்னைக்கு உள்ள மீடியா இந்த மொபைல்லாம் கிடையாதுனால அந்த செட்டிங்கில் கலைஞர் அந்த அளவுக்கு காப்பாற்றார். ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை ஸ்டாலின் தான் இருக்கணும். அப்போ நம்பர் 1 ஸ்டாலின். நம்பர் 1 ஸ்டாலின் தான். ரெண்டாவது கலைஞர், 3வது அண்ணா. அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. முதல்வர் இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வந்து அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு எல்லாருமே பார்க்குற வந்துலாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு தலை குனியாமல் இருக்க காரணம் வந்து நம்முடைய முதலமைச்சர் தான். அதில் யாரும் அடிச்சுக்கிட முடியாது. அந்த அளவுக்கு எங்களுடைய முதலமைச்சர் செயல்பாடு அவ்வளோ அழகாக இருக்குது. சாதாரண இன்றைக்கி நாங்களே போகிறோமே, இன்றைக்கி உங்களுடன் ஸ்டாலின் முகாம் போகிறோம் இல்லையா, அந்தளவுக்கு வரவேற்பு இருக்குது. யாரையும் தள்ளின்னு சொல்ல, இந்த குறை இருக்குது அந்த குறை இருக்குன்னு சொல்லலை. அந்தளவுக்கு மக்கள்கிட்ட வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு சொல்லுங்கள், இந்தளவு மகளிர் உரிமை தொகை கிடைக்கிது எங்களுக்கு, அதை வச்சு என் பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிறேன், அந்த கொடுக்குறத மருந்து மாத்திரை வாங்கிக்கிறேன். சில பொம்பளைங்க வந்து ஐயா என் கணவர் இல்லை, ஆனால் வீடு வாடகைக்கு கொடுத்துக்கிறேன், எனக்கு இது ஒரு தோதா இருக்குது. இன்னொரு பாட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா பேரம்பேத்திக்கு எதாவது நான் வாங்கி கொடுக்க எனக்கு 1000 ரூபா கொடுக்காரியா, அப்படிலாம் வந்து இன்றைக்கி முதலமைச்சரை இன்றைக்கி பாராட்டுறாங்க. அதை விட இன்னும் படிக்கிற பிள்ளைகளை வந்து காலேஜில் படிக்கிற பிள்ளைகளை கேட்டால் எங்களுக்கு தமிழ் புதவியில் வந்து 1000 ரூபா கொடுக்காரு, அதில் எக்ஸாம் நேரத்தில் எங்கள் கெமிஸ்ட்ரிக்கு நாங்கள் செலவு பண்ணிக்கிறோம், எங்களுக்கு எதுனாலும் எங்களுக்கு காலேஜில் ஏறுறதுலேயும் கட்டணம் இல்லாத பேருந்தில் இறங்கிடுறோம், அங்கேயும் போய் படித்து முடிச்சிருக்கு அதுக்கும் எங்களுக்கு செலவு பண்ணி கொடுத்துறாங்க, அங்கேருந்து வீட்டு வரைக்கும் எங்களுக்கு எந்த செலவும் கிடையாது. அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு இந்தளவுக்கு செய்கிறது ஸ்டாலினியை தான், நன்றி சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. சரி, இப்போ சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக ஒன்றே தான் பதில் சொன்னோம். சரி, சிஎம்மா டெபுட்டி சிஎம்மா உங்களுக்கு ரொம்ப முதல் அப்படின்னா சிஎம் சாரா டெபுட்டி சிஎம் சார்? இப்போ 2 கண்ணு இருக்குது. 2 கண்ணில் நீங்கள் ஒரு கண்ணு பிடிக்குமா 2 கண்ணா? 2 கண்ணுமே எனக்கு பிடிக்கும். 2 கண்ணுமே முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், ஒரு கை வேணுமா 2 கைனா 2 கை வேணும்னு சொல்லுவோம். அது மாதிரி 2 பேருமே பிடிக்கும். 2 பேரும் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்காக இன்றைக்கி அர்ப்பணிச்சுட்டு அந்த அளவுக்கு தமிழ் வளர்க்கணும், தமிழுடைய இதை வந்து கலாச்சாரம் போயிடக்கூடாதுனால அந்தளவுக்கு இருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் அவரை கண்டிப்பாக ஆதரிப்பாங்க. இதே எதிர்க்கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் அவங்களுடைய ஸ்டைலை வேறு மாதிரி போயிடும் அப்படிங்கிறனால இந்த வட்டவுடைய எலெக்ஷன் வந்து தமிழர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு திராவிட கட்சி இன்றைக்கி நமக்கு காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி உருவாகிருக்கு. அதனால தான் தமிழ்நாடு எந்த நேரத்திலும் தலை குனியாதுங்கிறது நம்முடைய முதல்வர் சொல்லிக்கிட்டே இருக்க காரணம் அதுதான். அது கம்பீரமாக எல்லாருமே பார்க்குறவங்க தமிழ்நாடு தலை குனியாதுங்கிறதுல வந்து எல்லாருக்குமே படித்தவங்கள தெரியுது. இன்றைக்கி அதுக்கு தான் இன்றைக்கி வந்து யாரும் பாஜக உள்ளே வரக்கூடாது, மதவாத சக்தி உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் இன்றைக்கி தமிழர்கள் ரொம்ப உஷாராக இருக்காங்க. ரொம்ப படித்த மக்கள், நல்ல அறிவாளி மக்கள். அதனால் எந்த காலத்திலும் பாஜக இங்கே கால் கூட முடியாது. நிச்சயமாக மீண்டும் 2027 ஸ்டாலின் தான் முதலமைச்சர். இப்போ தமிழக அரசு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தது சார், திராவிட மாடல் அரசு. இப்போ நிறைய திட்டங்கள், இப்போ நான் முதல்வன், அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள், நிறைய செயல் திட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ராஜபாளையம் மக்களுக்கு பெரும் வரவேற்பை கொண்டு வந்தது எது?
அதாவது முதல்வர் கொண்ட திட்டத்திலே மெயினானது பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்து ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் கட்டணம் இல்லாத விடியல் பயணம் அது மக்களுக்கு ரொம்ப அடித்தட்ட மக்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. ரொம்ப உதவியாக இருக்குது. டக்குன்னு ஏறுறாங்க, டக்குன்னு ராஜாபாளையம் வந்துடுறாங்க, சரக்கு வாங்கணும், வேறு வேலைக்கு வந்தாலும் பையில் 10 ரூபா காசு எடுக்காமல் அவங்களாட்ட வந்துடலாம் இல்லையா? ஏடிஎம்க்கு கூட கார்டு கூட வேண்டிய இல்லையா? அந்தளவுக்கு இன்றைக்கி அது வந்து மக்கள் வந்து இன்றைக்கி பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது அவங்களுக்கு. அதேமாதிரி காலையில் வேலைக்கு போகிறவங்க பிள்ளையை சாப்பாடு வைக்கணும்னு அவசியம் இல்லை. டெஸ்ட் பண்ணி விட்டாச்சுன்னா பிள்ளை அங்கே காலையில் சாப்பிட்டுக்கணும். இதெல்லாம் பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இன்றைக்கி இந்தியாவிலே வந்து தமிழ்நாடை பார்த்தா எல்லா ஸ்டேட்டும் அந்தளவுக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாடுடைய இது முதலமைச்சர் இன்றைக்கி எப்படி இதுக்கு முன்னாடி உள்ள முதலமைச்சர்லாம் ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அவருக்காக ஓட்டு போடணும், அவர் செய்கிற திட்டங்களுக்காக போடணும், அவர் இருந்தால் செய்வார், மித்தவங்க வந்தால் சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னால எங்களுடைய முதலமைச்சருக்காக இன்றைக்கி அவருக்குன்னு பர்சன்டேஜ் இன்றைக்கி கூடியிருக்கு. இன்றைக்கி அவருடைய பர்சன்டேஜ் தான். ராஜபாளையத்தில் பெரிய கம்பெனி நிறுவனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? 26 அந்த மாதிரி ஒரு கொண்டு வரணும். இடம் கவர்மெண்ட் லேண்டு இங்கே ரொம்ப கம்மி. அந்த லேண்ட் இருந்தால் தான் ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வர முடியும். லேண்ட் இல்லாமல் வெறும் திட்டத்தை மட்டும் நம்ம எப்படி கொண்டு வர முடியும்? இல்லை, இப்போ வெளி நிறுவனங்கள் இருக்குல்ல, தனியார் நிறுவனங்கள், அந்த மாதிரி ஏதாவது பெரு நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் முறையில் இங்கே வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அது நிறையா. இப்போ வந்து சத்திரப்பட்டி எடுத்திங்கன்னா அது சாத்துத்தூதி அந்த மாதிரி பேண்டேஜ் அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். பட் இங்கே மில்லில் வந்து நிறையா பெட்ஷீட் இதெல்லாம் நிறையா ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஓரளவு மார்க்கெட்டிங் வந்து இன்றைக்கி நல்லா பண்ணுறாங்க. ராஜபாளையத்தில் இன்றைக்கி எல்லா இதுலேயுமே நல்லா போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் இன்றைக்கி கோல்டாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலுமே ராஜபாளையம் இன்றைக்கி அந்தளவு டெவலப்மெண்ட். சட்டப்பேரவையில் ராஜபாளையத்துக்காக நீங்கள் என்னெல்லாம் பேசியிருக்கீங்க? எதெல்லாம் வந்து உடனே நிறைவேறி இருக்கு கோரிக்கைகள்? நான் பேசினது எல்லாமே எனக்கு சிஎம் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலு, இனிப்புச்சாலை, அப்புறம் ஆர்டிஓ ஆஃபீஸு, இதெல்லாம் நம்ம எல்லாமே சட்டமன்றத்தில் பதிவு பண்ணது தான் இது. அதனால் நம்ம கேட்டது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஒன்று மாம்பழக்குழு ஃபேக்ட்ரிக்கு இடமெல்லாம் தேர்வு செய்து அது பாதையில் ஒரு பெரிய இஷ்யூ இருக்கிறனால அது இன்னும் அது முடியாமல் இருக்குது. இல்லை அதையும் நாங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம். அது சட்டமன்றத்தில் அறிவித்தது தான். பாதை எழுதி கொடுத்தவர் ஒரு நபர், எல்லா இடத்தையும் எழுதி கொடுத்தவர் ஒரு சர்வே விட்டுட்டனால அந்த இடத்த ஃபினிஷிங் போட்டு அது உள்ளே விடாத அளவுக்கு நிப்பாட்டி வச்சுருக்காரு. அது ஒரு தான் இஷ்யூ இல்லையே, வேறு எந்த இஷ்யூ இல்லை. அப்புறம் கல்யாண மண்டபம் கட்டியிருக்கீங்களாமே? ஆமாம், அது இங்கே சேத்தூரில் கட்டிக்கிட்டு இருக்கோம். 5 கோடி ரூபாவில் கட்டிகிட்டு இருக்கோம். எம்எல்ஏ ஃபண்டு 1 கோடி ரூபா, கேஎம்டியில் 4 கோடி கொடுத்து 5 கோடி ரூபாயில் பூமி பூஜை போட்டு இன்றைக்கி கட்டிகிட்டு இருக்கோம். அநேகமாக அது பிப்ரவரியில் ஓப்பன் பண்ணிடுவோம். அது எப்படி இலவசமாவா இல்லை எப்படி? அதாவது ஒரு தனியார் மண்டபம் போனால் இன்றைக்கி 3 லட்சம் 4 லட்சம் ஆகிடுது. கண்டிப்பாக. அதே ஏசி மண்டபத்தில் வந்து சாதாரண ஒரு வேலைக்காரன் கூலிக்காரன் அந்த மண்டபத்தில் ஏசி மண்டபம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி 1000 பேர் கெப்பாசிட்டி உட்கார மாதிரி அந்தளவு ஒரு மண்டபம் கட்டிக்கிட்டு பெருசு. 5 கோடி ரூபா இல்லை, 5 கோடி ரூபா. ஃபுல் ஏசி. சாப்பிட்றதில் ஒரு நேரத்துக்கு 500 பேர் சாப்பிட்லாம். மேலே 800 பேர் உட்கார்ற மாதிரி பெரிய நல்லா ஏசி மண்டபம், நல்ல பெரிய மண்டபம் கட்டிகிட்டு இருக்கும். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நான் கல்யாணம் பண்ணணும்னா கண்டிப்பாக வாங்க, அங்கே பண்ணி கொடுத்துடலாம். அது வந்து இப்போ ஒரு 20,000 30,000 ரூபா தான் இருக்கும். அவ்வளோதான், அந்த மாதிரி இருக்கும். இது நீங்களே பாருங்களேன், ஒரு தனியார் மண்டபத்துக்கு போனால் 2.5 லட்சம் கட்ட சொல்லுவாங்க. அப்புறம் ஏசி கரண்ட் பில்லு அதெல்லாம் ஒரு பொண்ணை வந்துடும், நல்ல பொண்ணு அப்படி பார்த்துடலாம். தலைமையிலேயே நான் வந்து நிச்சயமாக நாங்கள் எல்லாமே கோதீஸ்வரோட சேர்ந்து கண்டிப்பாக பண்ணிடுவோம். ரொம்ப மகிழ்ச்சி சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அவர் எம்எல்ஏ மாதிரி தெரியல எனக்கு, ஒரு சாதாரண எளிமையான மனிதர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருந்தது. எல்லா கேள்விகளுக்கும் முகம் சுளிக்காம ரொம்ப சிரிச்சபடியே சாதாரணமாக அணுகிட்டீங்க எல்லா கேள்விகளும். ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்கள் வெற்றிகள் நிறைய குவிக்கணும். உங்களுடைய பொது வாழ்க்கையிலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, உடல்நலம் ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு நீலாயுள் நிறைவு செய்ய இறைவனை வணங்கி வாழ்த்துக்களோடு நிறைவு செய்ய. நன்றி. கோதை ஈவெண்ட்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.